காரைமுறுச்சு செய்திகள். புதுச்சேரி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சிபிஐ அதிகாரிகளால் சுற்றி வளைக்கப்பட்ட விவகாரத்தில் ஒப்பந்ததாரர்கள் உரிமங்கள் பறிப்பு, தலைமை பொறியாளர் பதவிக்கு அதிகாரிகளுக்குள் நடந்த போட்டி குறித்த விறுவிறுப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. காரைக்காலில் மகளின் திருமணத்திற்கு அழைப்பிதழ் தர வந்த புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் டாக்டர் தீனதயாளன் சீகல்ஸ் ஹோட்டல் வளாகத்தில் இருக்கும் பொதுப்பணித்துறை மாளிகையில் லஞ்ச வழக்கில் கைது செய்யப்பட்டார். ரூபாய் 9 கோடி நபார்டு நிதியில் சாலை அமைவு ஒப்பந்தத்தில் ரூபாய் 25 லட்சம் லஞ்சம் வாங்கியதாக டாக்டர் தீனதயாளன் விடிய விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். அவருடன் காரைக்கால் மாவட்ட கண்காணிப்பு பொறியாளர் சந்திரசேகரன், நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் மகேஷ், கட்டிட மற்றும் சாலை பிரிவு செயற்பொறியாளர் சதுமார்நாதன், உதவி பொறியாளர் ரவி முதலானோர் சிபிஐ அதிகாரிகளால் பூட்டிய அறைக்குள் விசாரிக்கப்பட்டனர். மேலும் எம்டிஎஸ் ஊழியர்கள், அதிகாரிகளின் ஓட்டுநர்களும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர். இதன் பின்னணி குறித்து காரைமுரசு புலனாய்வு செய்திகளுக்காக விசாரணை மேற்கொண்டோம். கோடிக்கணக்கில் பணம் புழங்கும் பொதுப்பணித்துறையில் கட்டிடம், சாலை, குடிநீர் வழங்கல், சீரமைப்பு பணிகள் போன்றவற்றுக்கு டெண்டரில் 30% கமிஷன் என்பது எழுதப்படாத விதியாக நீடிக்கிறது. மேலும் காரைக்காலில் குறிப்பிட்ட சில அதிகாரிகள் சிண்டிகேட் அமைத்து ஒப்பந்தக்காரர்களிடம் கோடிக்கணக்கில் லஞ்சம் பெற்றுள்ளனர். ஒரு கட்டத்தில் இதை உள்ளூர் ஒப்பந்ததாரர்கள் எதிர்த்துள்ளனர். பல முறை அதிகாரிகளுடன் தகராறு, வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இன்னும் மேலே போய் சிலர் அதிகாரிகளுக்கு மிரட்டல் விடுக்கவே 30 ஒப்பந்ததாரர்கள் உரிமங்களை ரத்து செய்யவும் கோப்பு தயாரானதாக கூறப்படுகிறது. மேலும் 9 கோடி நபார்டு நிதியில் காரைக்காலில் பல இடங்களில் மன்னார்குடி ஒப்பந்ததாரர் மூலம் செய்யப்பட்ட சாலை பணிகள் முழுக்க மோசமாகவே காணப்பட்டிருக்கிறது. ரவா தோசை போன்று தாறுமாறாக போடப்பட்ட சாலைகள் ஓரிரு மாதங்களில் நாசமானது. மேலும் புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் கோடிக்கணக்கில் பணப்புழக்கம் மிக்க இருக்கைகளுக்கு கடந்த சில வருடங்களாகவே பெரும் போட்டி நிலவுகிறது. இந்நிலையில் மத்திய பொதுப்பணித்துறை அதிகாரியான டாக்டர் தீனதயாளன் டெபுடேஷன் அடிப்படையில் புதுச்சேரி தலைமை பொறியாளராக அமர்ந்தார். இதனால் உள்ளூரில் பழம் தின்று கொட்டை போட்ட அதிகாரிகள் எரிச்சல் அடைந்தனர். மேலும் ஒப்பந்ததாரர்கள் மொத்த லஞ்ச பணத்தையும் புதுச்சேரிக்கே தாரை வார்த்தது காரைக்கால் அதிகாரிகளுக்கு பொறுக்கவில்லை. தலைமை பொறியாளர் பதவிக்கு ஒரு சில அதிகாரிகள் கோடிக்கணக்கில் தர தயாராக இருந்ததாகவும், அதை மீறி டாக்டர் தீனதயாளன் தனது செல்வாக்கால் தலைமை பொறியாளர் பதவியில் அமர்ந்ததாக கூறப்படுகிறது. இந்த அதிகார மோதலும் தலைமை பொறியாளர் லஞ்ச வழக்கில் சிக்க காரணமாக இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. டாக்டர் தீனதயாளன் காரைக்காலில் இன்று கைதான அதே நேரம் மூலகுளத்தில் ஆச்சாரியா கல்வி மையத்துக்கு அருகில் இருக்கும் அவரது பங்களாவில் சிபிஐ அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். இச்சோதனையில் ரூபாய் 86 கோடி மதிப்புள்ள ரொக்கம், நகைகள், சொத்து பத்திரங்கள், சேமிப்பு பத்திரங்கள் கைப்பற்றப்பட்டதாக தெரிகிறது. உள்ளூர் ஒப்பந்ததாரர்களை ஒதுக்கி வெளியூர் ஒப்பந்ததாரர்களை வரவழைத்து பல கோடி ஒப்பந்தம் வழங்கப்பட்டதில் வருடத்துக்கு பல கோடி ரூபாய் அதிகாரிகளுக்கு கிடைத்திருக்கிறது. புதுச்சேரியில் அரசியல் புள்ளிகளுக்கு இதில் பங்கு போனாலும் கட்டுமானம், சாலை, நீர்ப்பாசனம் போன்ற பணிகளின் தரம் மோசம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சில எம்எல்ஏக்கள் மாதம் சீகல்ஸ் ஹோட்டலில் காத்திருந்து கமிஷன் வாங்கி சென்றதையும் பொதுப்பணித்துறையில் குறிப்பிடுகின்றனர். லோக்கல் எம்எல்ஏக்களுக்கும் அதிகாரிகளின் கமிஷன் பங்கு போனதால் இடிந்துவிடும் கட்டிடங்கள், நபார்டு நிதியில் கட்டி திறக்கப்படாத ராஜாத்தி நகர் வாட்டர் டேங்க், அப்பளத்துக்கு ஈடான சாலைகள் குறித்து சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் நீடிக்கின்றன. மகளின் திருமணத்திற்கு அழைப்பிதழ் தர வந்த தலைமை பொறியாளர் ஒப்பந்ததாரரிடம் லஞ்சம் பெறும் விபரீதத்துக்கு உடன்பட்டிருப்பாரா? மன்னார்குடி ஒப்பந்ததாரரிடம் பேரம் பேசிய அதிகாரிகள் யார்? மொழி தெரியாத மாவட்ட ஆட்சியருக்கு முழுமையான பொதுப்பணித்துறை விவகாரங்கள் எட்டாமல் தடுத்தது யார் என்ற கேள்விகள் அதிகாரிகள் வட்டாரங்களில் எழுந்துள்ளன. லஞ்ச வழக்கில் சிக்கிய அதிகாரிகளிடம் சிபிஐ அதிகாரிகள் நடத்தும் விசாலமான விசாரணையில் இந்த புதிர்களுக்கு விடை கிடைக்க கூடும் என எதிர்பார்ப்பு நிலவுகிறது. காரைமுரசு புலனாய்வு செய்திகளுக்காக புலனாய்வு பத்திரிகையாளர் தம்பி மாரிமுத்து.